2019ஆம் ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற உயிர் ஞாயிறு தாக்குதலுக்கு ராணுவ புலனாய்வு பிரிவினரும் அரச புலனாய்வு பிரிவினரும் தந்த தவறான தகவல்களே காரணம் என அந்த நாட்டின் முன்னாள் காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். ரவி செல்விரட்ன என்ற இந்த காவல்துறை அதிகாரி தேசிய நாளிதழொன்றுக்கு இது தொடர்பான தகவல்களை பகிர்ந்திருக்கிறார். ஆரம்பத்தில் மட்டக்களப்பு வவுனியாவில் 2 காவல்துறையினர் கொல்லப்பட்ட போது அதனை தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர்களே செய்தார்கள் என்று நிறுவுவதற்கு அரச புலனாய்வுத்துறையினரும் இராணுவ புலனாய்வு துறையும் முயற்சித்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அத்துடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற பின்னர் அது தொடர்பான விசாரணைகளை தடுப்பதில் ராணுவ புலனாய்வு பிரிவு முன்னின்று செயற்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.